இப்போ நான் உங்களுக்கு பை கேண்டல் மூமெண்டம் தான் சொல்ல போறேன். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குங்கிறப்போ கண்டினியூவா பை கேண்டலே இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்னு தெரியும். கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ இங்க வெறும் பை கேண்டலா கிரியேட் பண்ணி ஒரு கட்டத்துல செல் கேண்டல் வைக்குங்கிற போல அந்த இடத்துல நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, மார்க்கெட் கீழே விழலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டாவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேண்டலோட பிரைஸ் ஆக்ஷன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அகைன் ஐ வில் பி ரிப்பீட். என்ன ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்ல ஸோ செல் கேண்டல்ஸா கிரியேட் ஆகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, விக்கு வைக்கலாம், விக்கு வைக்காம கூட இருக்கலாம். எனி திங் இட் வில் பி ஹேப்பன் தட் மச், ரைட்டா? ஸோ மார்க்கெட்டு எந்த மாதிரி கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. ஸோ விக்கு வைக்கலாம், விக்கு வைக்காம இருக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணினா டவுனா இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த கேண்டலோட ஹைய ஒரு புல் கேண்டல் வந்து எப்ப எடுக்கிறோம். ஸோ புல் கேண்டல் அப்படின்னா எப்போ பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு பையிங் கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் லோ முக்கியம், அதாவது கேண்டல் லோ முக்கியம். செல் கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஹை முக்கியம். ஸோ ஹையை எப்போ எடுக்கிறோம் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் நீங்க பை கேண்டலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு பை கேண்டல் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நான் போட்டு குழப்ப விரும்பல. ஸோ ஒரு பையிங் கேண்டல் அப்படிங்கிறது ஒரு பையிங் செனரியோவை குறிக்கிறதா மட்டுமே இருக்கும். ஸோ ஒரு பை கேண்டல் அப்படிங்கிறது ஒரு பையிங் செனரியோவை மட்டும் குறிச்சிச்சு அப்படின்னாலே ஒரு மார்க்கெட்டோட மூமெண்டம் ஈஸியா குறிக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த பை கேண்டலோடைய லோவை எடுக்காதது வரைக்கும் அடுத்த கேண்டலுமே என்ன ஆகலாம், மார்க்கெட் வருது வந்தது என்ன ஆகலாம், ரிப்பீட்டடா மேல போகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கேண்டல் லோவை எடுக்காத வரைக்குமே அந்த இடம் ஒரு பை செனரியோ நோக்கி போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ ஒரு பை கேண்டல் அப்படிங்கும் போது கீழே ஓப்பன் ஆகும், மேல க்ளோஸ் ஆகும். விக் அப்படிங்கிறது போயிட்டு வந்த பாதை தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் நான் சொல்ற கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு பை கேண்டல் அப்படிங்கிறப்போ நீங்க பை கேண்டல்ல எதை டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விங் லோஸ நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்விங் லோ தான் முக்கியம். நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் யூஎஸ்டி சார்ட்டுக்கு போறேன், இன்னுமே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா நான் 15 மினிட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போய்க்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா